ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற ஒரு பேஸ்ட்டை பற்றி தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சைக்ளோவா என்ற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த ப்ராடக்ட்டில் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்து போட்டிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டு அவங்க ஒரு மாதம்தான் சாப்பிட்டாங்களாமா. அதுக்கு ஒரு மாதம் சாப்பிட்டதுமே குழந்தை உருவாயிருச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது கேட்கும்போதே ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ப்ராடக்ட் ஆயுர்வேத ப்ராடக்ட் யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே இங்கிலீஷ் மருந்து தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கிற ஒரு காலத்தில் ஆயுர்வேதம் சாப்பிட்டு அது ஒரு மாதம் சாப்பிட்டதும் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சி அவங்க குழந்தை உருவாயிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆயுர்வேத ப்ராடக்ட் நமக்கு மெதுவாக தான் அது வேலை செய்யும். உடனே ஒரு 3 மாதத்துக்காக நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். அதிக பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக 3 மாதம் 6 மாதம் சாப்பிடும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு தெரியும். ஆனால் அவங்க ஒரு மாதம் சாப்பிட்டதும் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்தான். இதே மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்லாம். 100% நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கலினாலும் நமக்கு 90% ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அது 3 மாதம் 6 மாதம் நம்ம தொடர்ந்து ஒரு ப்ராடக்டை சாப்பிடணும். வாங்கி ஒரு மாதம் 10 நாள் சாப்பிட்டது நமக்கு ரிசல்ட்டு எதுவுமே தெரியாது. ஒவ்வொருத்தர் உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு ப்ராடக்ட்டு தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு வருமானம் இந்த ப்ராடக்ட்டு மூலிமா நமக்கு வருமானமும் வரும். அப்போ அந்த வருமானம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளும்போது நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, பேஸ்ட்டு. முதல்லையே நம்ம ஹெர்பல் பேஸ்ட்டு, ரெட் பேஸ்ட்டு 2 வகையான பேஸ்ட்டை பார்த்துருக்கோம். இது 3ஆவதாக ஒரு பேஸ்ட் இருக்குது. இது நம்ம க்ளோஸ்அப் வாங்கி தேய்க்கிற மாதிரி ஜெல் மாதிரி இருக்குள்ள. இதை தேய்க்கும் போது வாய் துர்நாற்றம் இல்லாமல் நமக்கு நல்ல புத்துணர்ச்சி அளிக்கும். அந்த வாயில் ஒரு துர்நாற்றம் வர்றது நம்ம காலையில் தேய்ச்சா சாயந்தரம் வரைக்கும் எந்த துர்நாற்றம் இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும். வாய் எந்த மனமும் வராது. இதில் இயற்கையான மூலப்பொருட்கள் இருக்குது. இது கிருமிகளை அழித்து பற்களுக்கு வெண்மையும் ஈறுகளுக்கு வலிமையும் தருகிறது. இதில் அதிகமாக மூலப்பொருட்கள் அதிகமாக ஆயுர்வேத பொருட்கள் தான் சேர்த்திருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட் பேஸ்ட்டு ஹெர்பல் பேஸ்ட்டில் சேர்த்திருக்க மாதிரி வேம்பு, துளசி, புதினா இது மாதிரி பொருட்கள் தான் இதுலேயும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, பல் தேய்க்கும்போது குழந்தைகள் அதிகமாக பேஸ்ட்டை சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிடும்போது கெமிக்கல் பேஸ்ட்டாக இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, வயிறு வலி இது மாதிரி ஏதாவது குழந்தைகளுக்கு வரும். ஆனால் இந்த மாதிரி ஹெர்பல் பேஸ்ட்டு, ரெட் பேஸ்ட்டு, இந்த ஜெல்லு மாதிரி இருக்கிற பேஸ்ட்டு, அதாவது இதுக்கு பேர் ப்ரெஸ்ஸோ கார்டு டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேய்க்கும்போது குழந்தைங்க சாப்பிடும்போதும் இது எலமெண்ட்ஸில் தான் வருது இந்த ப்ராடக்ட்டும். அப்போ தேய்க்கும்போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. அப்படியும் குழந்தைங்க சாப்பிட்டாலும் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா பேஸ்ட்டில் எல்லாமே ஆயுர்வேத பொருட்கள் இருக்கிறனால நமக்கு அந்த வாய் துர்நாற்றம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வாய் பேசும்போது நம்ம பக்கத்துலேயே நிற்க முடியாது. அவங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இதுபோல் நமக்கு இன்னும் பல ப்ராடக்ட்டுகள் இருக்குது. அதை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.